தமிழ் சினிமாவில் காலத்தால் அழியாத பல பாடல்களை கொடுத்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன். அவர் மறைந்தாலுமே அவர் எழுதிய பாடல்கள் மக்கள் மனசில் இப்போ வரைக்கும் நீங்காத இடத்த பிடிச்சிருக்கு. கண்ணதாசன் அதிக ஹிட் பாடல்களை எழுதிய இசையமைப்பாளர்களை எம்.எஸ். விஸ்வநாதனும் ஒருத்தர். இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா அந்த பாடல் கன்ஃபார்ம் ஹிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எக்கச்சக்கமான வெற்றி பாடல்களை, காலத்தால் அழியாத பாடல்களை இவங்க கொடுத்துருக்காங்க. அப்படி இவங்க கூட்டணியில் உருவாகி தேசிய விருது வென்ற ஒரு பாடலை கவிஞர் கண்ணதாசன் அரை தூக்கத்தில் எழுதினார் அப்படின்னு சொன்னாங்களால் நம்ப முடியுதா? அப்படி கண்ணதாசன் அரை தூக்கத்தில் எழுதிய பாடல் வேறு எதுவும் இல்லை. நடிகர் ரஜினிகாந்த் திரையுலக வாழ்க்கைக்கு பிள்ளையார் சூடி போட்ட அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற இன்னைக்கு வரைக்கும் பல பேருடைய ஃபேவரட்டா காலத்தால் அழியாத பாடலாக இருக்கக்கூடிய 7 ஸ்வரங்களுக்குள் அப்படின்ற அந்த பாட்டு தான். இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கே பாலச்சந்தர் தான் இயக்கியிருந்தார். இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைச்சிருந்தார். இந்த படத்தினுடைய பாடல் உருவானதன் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் பாடல் ஒத்திகை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எம்.எஸ்.வி கிட்ட பாலச்சந்தர் கேட்டிருக்காரு. நாளைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு எம்.எஸ்.வி கேட்க, ஏன் இன்னைக்கு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் துருவி கேட்டதும் கண்ணதாசன் கிட்ட இருந்து இன்னும் பாடல் வரிகள் வராத விஷயத்தை ஃபைனலாக சொல்லிட்டாரு எம்.எஸ்.வி. பெரிய கவிஞராக இருந்தாலும் அவருடைய பாடல் வரிகளுக்காக எத்தனை நாட்கள் தான் காத்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியிருக்காரு பாலச்சந்தர் அவர்கள். இந்த சம்பவம் போது அங்குள்ள மாடியில தான் உறங்கிட்டு இருந்தாராம் கண்ணதாசன். இந்த விஷயத்தை கமல் பாலச்சந்தர் கிட்ட சொன்னதும் பாலச்சந்தர் இன்னும் பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்காரு. அப்ப நானும் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு தூங்கட்டுமா அப்படின்னு கத்திட்டு ரொம்ப கோபமா வேகமாக அங்கிருந்து கிளம்பியிருக்காரு பாலச்சந்தர். இவர் சத்தம் போட்டதுல மேலே தூங்கிட்டு இருந்த கண்ணதாசனுக்கு தூக்கம் கேட்டுச்சு. இதனால தூக்கத்திலிருந்து விழித்த கண்ணதாசன் அவர்கள் அரை தூக்கத்திலேயே சில பாடல் வரிகளை விறு அப்படின்னு எழுதி வச்சுட்டு பேப்பரை அங்கே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாராமா. இது தெரியாத எம்.எஸ்.வி தன்னுடைய உதவியாளரை அனுப்பி அவர் எந்திரிச்சிட்டாரான்னு பார்த்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. அங்கே போன உதவியாளர் கையில் வரும்போது சில பேப்பர்ஸோடு வந்திருக்காரு. கண்ணதாசன் அங்கே இல்லை, இந்த பேப்பர் மட்டும் தான் இருந்ததா எம்.எஸ்.வி கிட்ட சொல்லியிருக்காரு. பின்னர் பாலச்சந்தர் கிட்ட அந்த பாடல் வரிகள் அடங்கிய பேப்பரை அவங்க கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அவர் என்னத்தை எழுதியிருக்க போறாரு, தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா வாசிக்க தொடங்கிய பாலச்சந்தருக்கு வாசிக்க மிகப்பெரிய ஆச்சரியங்கள் காத்திருந்ததாம். ஏன்னா கண்ணதாசன் 7 வகையான பாடல் வரிகளை அந்த பேப்பரில் எழுதி வச்சிருந்தாராமா. அவ்வளவும் வெறும் தூக்க கலக்கத்தில் அவர் எழுதி வச்சிருந்தது தான். இதில் எதை தேர்வு செய்யறது அப்படின்னே தெரியாமல் திக்குமுக்காடி போயிட்டாராமா பாலச்சந்தர். அதில் ஒரு சில குறிப்பிட்ட வரிகளை தேர்வு செஞ்சு உருவாக்கின பாடல் தான் 7 ஸ்வரங்களுக்குள் அப்படின்ற பாடல். அந்த பாடல் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆனதோட மட்டும் இல்லாமல் அந்த பாடலை பாடியதற்காக பாடகி வாணி ஜெயராமுக்கு தேசிய விருதும் கிடைச்சது அப்படின்றது சுவாரஸ்யமான தகவல்.